ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குற முன்னாடி நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த அசட்ஸ்னால் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோடெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு அசட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, எப்போதும் ஓடிசியில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லை, ரிஸ்க்கு தான். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணால் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் டைம், எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைமு, கேண்டில் ஸ்டிக் ஃப்ரேம் டைம் பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னென்னா, இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போயிட்டு நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர். ஓகேவா? லாஸ்ட்டில் இந்த இது இருக்கும், ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ வச்சுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரேட் எடுக்க போகிறோம், டவுன் ட்ரெண்டுனா டவுன் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த 70க்கும் மேலே வந்தால் நம்ம ஓவர் பாட் ஜோன், 30க்கும் கீழே வந்தால் ஓவர் சோல்டு ஜோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரேடுமே எடுத்து காமிக்கிறேன். அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், டவுன் ட்ரெண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் அசட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு தெரியாது. ட்ரெண்டுனா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ சேம் கேண்டில்ஸ் தொடர்ந்து 4 டைம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 4 தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ரெட்டில் முடிஞ்சுன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரில் 30க்கும் கீழே தான் இருக்குது. பார்த்தீங்களா அந்த ரெண்டு லைனுமே நீங்கள் டவுன் ட்ரெண்ட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும் அந்த ரெண்டு லைனுமே. ஓகேவா? ஸோ 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. தேர்டு கன்ஃபர்மேஷனாக ரொம்பவே முக்கியமானது என்ன தெரியுமா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வரணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டில் டவுன் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு, செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30க்கும் கீழே இருக்கணும் அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரு. தேர்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு, செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு தேர்டு கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டவுன் ட்ரேட் போடுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நான் பார்த்தீங்கன்னா புரியாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஏன்னா நான் அவ்வளோதான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் யாரும் லைக் கொடுக்காமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போயும் நீங்கள் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கிறதுக்காக டவுன் ட்ரெண்டை கண்டுபிடிச்சாச்சு. அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா 30க்கும் கீழே இருக்குது டவுன் ட்ரேட் இருக்குன்னா அந்த ஒசிலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவுமே இருந்துச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வரணும். ஸோ அதுதான் ஒரு தேர்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இந்த தேர்டு கன்ஃபர்மேஷனும் வந்தனால நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துட்டோம். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா $500 பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நான் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப் ட்ரேடுமே எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? லைவ் அக்கௌண்ட்டில் அப் ட்ரேடுமே நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு, செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒசிலேட்டர் 30க்கும் கீழே இருந்துச்சு. ஸோ அண்ட் தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ
புரியாதவங்களுக்கும் நான் சொல்கிற விதத்திலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ஓகேவா. ஸோ ஏன்னா நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதாவது சார்ட்டில் அந்தமாரி அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஓகேவா. ஸோ நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங்குள்ளே சொல்லிடுறோம் ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 minutes பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி என்னன்னு சொல்லிடுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி அதிகமாகவே இருக்கும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், திருப்பியும் போயிடுச்சு ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ லாங்காக போகுதுன்னு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வீடியோ லாங்காக போனால் பரவாயில்ல, ஸோ வீடியோ மட்டும் கரெக்டாக போடுங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துடும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் இருக்கும்போது அப் ட்ரெண்ட் இருந்தால் அப் ட்ரேட் தான் எடுக்கணும் ஓகேவா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்குது, அதாவது ஓவர்பாட் ஜோனுக்கும் மேலே 70ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா. அப் ட்ரேட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் அப் ட்ரேட் போடணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ நான் எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடும் லைவ் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைக் கொடுக்காமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்டாக்ஸில் போய் இன்னொரு அசெட் வச்சுக்கிறேன். ஸோ அப் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தேடணும் ஓகேவா. ஸோ அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் 70க்கும் மேலே இருக்கணும் ஓகேவா. தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்து இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும், தொடர்ந்து ஒரு 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே வந்துருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம செகண்ட் கன்ஃபர்மேஷன்னா ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் 70க்கும் மேலே இருக்குது. ஸோ ஓகே. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வரணும் ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் தேர்டு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நம்ம அப் ட்ரேட் போட்டுற வேண்டியதான் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் கேண்டில் வருதான்னு பார்ப்போம் ஓகே. அதாவது ரெட் கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா போட்டோம் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் தான் ஓகேவா. ஸோ டோஜி மாதிரி வந்தால் எடுக்கக்கூடாது ஓகேவா. ஸோ பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ராங்கான கேண்டில். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டு, செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் 70க்கு மேலே இருக்குது. அண்ட் தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்துருக்கு ஓகேவா. ஸோ அதனால் நம்ம ஒரு அப் ட்ரேட் எடுத்தோம் ஓகேவா. ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 5 தடையாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ திருப்பி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் எடுக்கணும்னா எப்படி ப்ரோ எடுக்கணும்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியில் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது அப் ட்ரெண்ட் இருந்தால் அப் ட்ரேடு, டவுன் ட்ரெண்ட் இருந்தால் டவுன் ட்ரேட் ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்ட் எப்படி ப்ரோ எடுக்கணும்னு கேட்டால் அப் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அது எப்படி ப்ரோன்னு கேட்டால் தொடர்ந்து 4 கேண்டில் க்ரீன்லேயே வந்தால் அது அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஒசிலேட்டரில் 70க்கும் மேலே இருக்கணும் ஓகேவா. ஸோ இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ இது அப் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இப்போ நான் டவுன் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஒசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும், இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்துருக்கணும். ஸோ இது 3 கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா. ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ. வரட்டா.